அப்போ நம்ம எங்க போறோம்? சென்னை. பெங்களூர்ல வந்து பயங்கரமான ஒரு வாட்டர் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. பெங்களூர்ல தண்ணி இல்ல, அதனால தான் சென்னை கிளம்பிட்டோம். ஸோ முன்னாடி நாள் என்ன பண்ணுவேன்னா எல்லா திங்ஸும் வந்து இப்படி எடுத்து வச்சிருவேன். ஸோ என்னோட அப்டேட்டட் டயப்பர் பேக்ல இதுதான் நான் கேரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து அபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து எடுத்துருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. நீங்க வந்து நினைக்கலாம் நான் ஏன் இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்றேன் அப்படின்னு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்வேதா. திஸ் இஸ் Vian. Welcome back to our channel Doodle Daddy. அப்போ நம்ம எங்க போறோம்? சென்னை. எஸ் நாங்க வந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த தடவை வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த டாட்லர் ஸ்டேஜ்ல எங்களோட டிராவல் எப்படி இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஐ தாட் இந்த டேவை வந்து vlog பண்ணலாம் அப்படின்னு. எஸ் நாங்க சென்னைக்கு கிளம்பிட்டோம். இன்னும் வந்து திங்ஸே பேக் பண்ணல. ஏன்னா பேக்கிங் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா எங்க போறதா இருந்தாலும் 1 hour முன்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சலிச்சு போச்சு பேக்கிங் அன்பேக்கிங் இதெல்லாம். ஸோ முன்னாடி நாள் என்ன பண்ணுவேன்னா எல்லா திங்ஸும் வந்து இப்படி எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் கிளம்புறப்போ வந்து சூட்கேஸ் எடுத்து டக்கு டக்குன்னு பேக் பண்ணிடுவேன். ஸோ சென்னைக்கு போறோம்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்கும், அதுக்காக தான் டிராவல் பண்ணுவோம். ஐ திங்க் இந்த டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டிராவல் பண்றோம். வேணுமா? முன்னாடியே வந்து பேக் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. இது வந்து போன தடவை சென்னை போனோம்ல, அதுவே இன்னும் அன்பேக் பண்ணாம வச்சிருக்கேன். ஹவு மெஸ்ஸி ஐ ஹவ் பிகம். ஏன்னா கொஞ்சம் அந்த பேக்கிங் அன்பேக்கிங் விஷயத்துல நான் கடுப்பாயிட்டேன். காலி அப்பா தேங்க்யூ பாப்பு. வெல்கம். ஸோ சென்னைக்காக எதுக்கு போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைம்ல தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. சென்னைக்கு போறோம்னாலே பல ஒர்க் இங்க இருந்து வச்சுட்டு தான் நான் கிளம்புவேன். அதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். ரொம்ப ஷார்ட் ட்ரிப் தான், ஆனாலும் வந்து நிறைய திங்ஸ் பேக் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அடிக்கடி வந்து ஷூட் பர்பஸ்க்காகவே நான் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். சென்னையில சிலது வந்து விட்டுட்டு வர முடியாது. எது எப்போ எனக்கு தேவைப்படுதுன்னே தெரியாது. ஒரு தடவை அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க எதுக்கு இவ்வளோ திங்ஸ் வந்து பேக் பண்ணிட்டு வர அப்படின்னு. இங்க இருந்து எல்லாமே தூக்கிட்டு போக திருப்பி அங்கிருந்து எல்லாமே தூக்கிட்டு வருவேன். எஸ் பாப்பு. சார் சென்னைக்கு போறோம்னாலே அந்த மினிமல் பேக்கிங்கே கிடையாது. நாங்க வந்து மூட்டை மூட்டையா கட்டி எடுத்துட்டு போவோம். வழக்கம் போல நிறைய ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் பேக்ஸ், ஆக்சசரிஸ், ஹேர் ட்ரையர், மேக்கப் கிட், வாட்ச், டாய்ஸ், இதை வச்சுதான் வியன் இப்போ ஃபுல் டைமா விளையாடுறது. எல்லா டிரான்ஸ்போர்ட்ஸ் அதுதான் அவரோட ஃபேவரெட். அதையுமே நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். ஸ்டில் ரொம்ப ஷார்ட்டான ட்ரிப் தான். ஸோ மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ வியனோட டைப்பர் பேக் மட்டும் இப்போ கொஞ்சம் கேரி லைட் ஆயிடுச்சு. மேபி டயப்பரும் ஃபுல்லாக பாட்டி ட்ரெயின் பண்ணிட்டோம்னா இந்த பேக்கே வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கும் இவ்வளோ பெருசாக ஒரு தடவை கேரி பண்ணி போய் கொஞ்சம் போர்டு அடிச்சிருச்சு. இந்த ஸ்லிங் பேக், ஹேண்ட் பேக்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ நான் குயிக்காக இதுக்குள்ளே என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் அவரோட டயப்பர், அதுக்கப்புறம் பாட்டில்ஸ். ஸோ இந்த பாட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் ஜெர்மனி அமேசான் வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். அதனால எனக்கு லிங்க் வந்து இங்கே கிடைக்கல. அண்ட் அவரோட ஃபீடிங் பாட்டில், ஏன்னா பாலுக்கு வந்து வியன் ஃபீடிங் பாட்டிலில் மட்டும்தான் குடிப்பான். மற்றதெல்லாம் நார்மலாகவே குடிச்சுப்பான், கிளாஸ் ஒரு பாட்டில். அதுக்கப்புறம் ஸ்நாக்குக்கு வந்து அவருக்கு நட்ஸ் கேரி பண்ணிப்பேன். இதில் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் நட்ஸ், இதுவும் ஜெர்மனியில் வாங்கினது தான். இங்கே கிடைக்குது எல்லா வெரைட்டி ஆஃப் மிக்ஸ்டு நட்ஸ். இந்த எக்ஸ்க்ளூசிவ் நட் ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து அவருக்கு பிடிக்கும். எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது பேபிஸோட ஃபேவரட் ஸ்நாக் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ட்ராவல் ஆகும்போது ரொம்ப கிராங்கியாக பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே பாருங்க, நான் எப்போவுமே வந்து ஸ்க்ரப் வச்சுருப்பேன். எங்கேயாச்சும் வந்து ஃபீடிங் பாட்டில் டக்குன்னு வாஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த குட்டி டப்பாவில் வந்து டிஷ் வாஷிங் ஸ்க்ரப் வச்சுருக்கேன். எப்போவுமே சோப் லிக்விடும் கொஞ்சம் கேரி பண்ணுவேன். அது இன்னைக்கு வந்து தேவைப்படாது. அண்ட் ரொம்ப முக்கியமாக டைப்பர் டிஸ்போசபிள் கவர்ஸ். நம்மளோட நாப்கின்ஸ்லாம் கூட சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ தட் ஸ்மெல்லாம் வெளியே வராது. அண்ட் வியனோட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வெட் வைப்ஸ். எங்கேயாவது வந்து பாட்டி பண்ணிட்டாரு அப்படின்னா வெட் வைப்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கீழே அந்த டைப்பர் சேஞ்சிங் ஷீட் இருக்குல்ல, அதை போட்டு வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் பாட்டி பண்ணிட்டா.
டிஷ்யூ பேப்பர்ஸ், டஸ்ட்பின் கவர், அதுக்கப்புறம் ஸ்பூனு, இதெல்லாம் நான் கண்டிப்பாக கேரி பண்ணுவேன். இதெல்லாம் இல்லாமல் நான் வெளியே போகவே மாட்டேன். ஏன்னா எது எப்போ தேவைப்படும்னே தெரியாது. ஸோ ஷார்ப்பாக இருக்கிறத ஹோல்ட் பண்ணிக்கலாம்ல. இதுவுமே நான் ஜெர்மனியில் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோரில் வாங்கினேன். இந்த சைனா ஜப்பான் ஸ்டோர்லலாம் இந்த மாதிரி க்யூட்டாக திங்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் தான் இப்போ நான் வந்து டைப்பர் பேக்கில் கேரி பண்ணுறேன். ஏதாவது ட்ரிப் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மெடிசின்ஸ் கேரி பண்ணுவேன். பட் இப்போ வந்து நம்ம சென்னைக்கு தானே போகிறோம், அதனால அங்கேயே தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். அண்ட் முக்கியமாக நான் எங்கே போனாலும் வியனோட ஃபைல் கேரி பண்ணுவேன். ஸோ இது நம்மளுக்கு எப்போ தேவைப்படும்னு தெரியாது. அந்த வேக்சின் சார்ட் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எங்கே போனாலும் நான் கண்டிப்பாக இதை கேரி பண்ணிப்பேன். ஸோ என்னோட அப்டேட்டட் டயப்பர் பேக்கில் இதை தான் நான் கேரி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டன். கேமரா வச்சாச்சு, ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ணியாச்சு, வியன் டயப்பர் எடுத்தாச்சு, டயப்பர் பேக் ரெடி, நாங்களும் ரெடி, ஆல் செட், கிளம்பலாம். ஸோ வழக்கம் போல் கிச்சன் கிளியர் பண்ணிட்டு கிளம்பலான்னு வந்தேன். ஆனால் இங்கே இன்னைக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு வேலை. எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு போய் அங்கேருந்து சில திங்ஸு பாத்திரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே எனக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா எல்லாமே எடுத்து போட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துருவேன். ஸோ என் அம்மாவுக்கு வந்து தேவைன்னா யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்க கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படி கிடையாது, எனக்கு ரொம்ப மினிமலாக தான் இருக்கணும். அதுவும் ஜெர்மனியில் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி பழகிட்டு இங்கே ஏதோ கிச்சன் ஃபுல்லாக பாத்திரம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பெரிய பிரச்சனையே இவ்வளோ திங்ஸ் இருக்கும் போது அதை வாஷ் பண்றதை விட அதை எடுத்து உள்ள வைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலே வந்து எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ கிச்சன் இஸ் கம்ப்ளீட்லி க்ளீன். இந்த ஸ்பூன்ஸ் அதெல்லாம் போட்டு வைப்போம்ல, அதெல்லாம் எடுத்து வந்து உள்ளே வச்சுட்டேன். வந்த பேருக்கு எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து டஸ்ட் ஆகிடும். ஸோ நான் எப்போ நோ மேட்டர் 2 days or 1 week கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டு கிளம்புவேன். இது மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால கிளம்பும் போது மேலே டவல் ஏதாச்சும் போட்டுட்டு கிளம்பணும். நாங்கள் கிளம்பிட்டோம். டைம் இப்போ வந்து 11:40 ஆயிடுச்சு. 11 டார்கெட் வச்சோம், 11:40 ஆயிடுச்சு. சருக்கு வந்து லஞ்ச் ஊட்டிட்டு கிளம்பணும், அதனால தான் வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்டாருன்னா வீண் ஒரு ஸ்ட்ரெச்சா ஒரு 3 hours தூங்குவான். அது அந்த நம்பிக்கையில தான் கிளம்பிருக்கோம். நாங்க வந்து ஒரு 3:30 அந்த மாதிரி டைம்ல லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம், நடுவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் எங்களோட டிராவல் ரொட்டீன். இப்போ ஐ திங்க் ஒரு 1 hourல வீண் தூங்கிடுவான், கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து டிராவல் பண்ணலான்னு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். பெங்களூர்ல வந்து பயங்கரமான ஒரு வாட்டர் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. பெங்களூர்ல தண்ணி இல்லை, அதனாலதான் சென்னை கிளம்பிட்டோம் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலா இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். பெங்களூர்ல கண்டிப்பா தண்ணி ப்ராப்ளம் வரும், ஏன்னா எங்க பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கலாம். ஆல்சோ இந்த சம்மர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கு, வழக்கத்தை விட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் எங்களோட ஏரியால தேங்க்ஃபுல்லி வந்து அவ்வளோ வாட்டர் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப ஃபியூ பர்டிகுலர் பிளேசஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சில பேருக்குலாம் வந்து வாட்டர் மீட்டர் வச்சு எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்றாங்க அது பொறுத்து ஃபைன் போடுறாங்க. பட் அதெல்லாம் வந்து இப்போ ஃபியூ பர்டிகுலர் பிளேசஸ் இன் பெங்களூர்ல தான் நடக்குது. ஸோ நாங்கள் இருக்க ஏரியால தேங்க்ஃபுல்லி இப்போ வரைக்கும் வந்து அவ்வளோ மோசமான பிரச்சனைக்கு இன்னும் ஆகல. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல, ஏன்னா பயமா தான் இருக்கு. தண்ணி இல்லைன்னா வந்து எவ்வளோ கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு ஆல்ரெடி வந்து வெளியே லாரியில இருந்தா தண்ணி கொண்டு வராங்க எங்களோட அப்பார்ட்மெண்ட்க்கு. இது வந்து எப்பத்துல இருந்தோ நடக்கிற ஒரு விஷயம். இப்போ கொஞ்சம் அதிகமாக கொண்டு வர வேண்டியிருக்கும். இல்லை லாரியில கொண்டு வரவங்க வந்து நிறைய டிமாண்ட் பண்ண சான்சஸ் இருக்கு, மணி இல்லைன்னா ஸ்ட்ரைக்ல போயிடுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வராத டைம்ல எங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயே மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. லைக் 2 hours வந்து தண்ணி ஃபுல்லா ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாங்க. இன்னொன்று வந்து ஆர்ஓ வாட்டர், அந்த வெளியே போற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை பிடிச்சி வச்சு காரிடார் கிளீனிங்லாம் வந்து எல்லாரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட் சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இன்னும் 1 மாசம் ஓட்டணும். லைக் மார்ச் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது, இன்னும் ஏப்ரல் தான். மே எண்ட் ஆகும்போது கண்டிப்பா மழை வந்துடும். ஹோப்ஃபுல்லி இந்த தடவை கொஞ்சம் நல்லா மழை பெய்யணும், அதுதான் பயமா இருக்கு. மற்றபடி ஓகே, இப்போதைக்கு மேனேஜபிள் தான் சிச்சுவேஷன். பட் வெரி ஃபியூ பிளேசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, நாங்களும் கேள்விப்பட்டது தான். இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, மழை தான் பதில் சொல்லணும். ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ராவல் பற்றி. ஸோ பேபிஸை வந்து இந்த மாதிரி பேபி சீட்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நாங்கள் பேபி சீட் வந்து வாங்கி பழகணும். ஆனால் வியன் வந்து சுத்தமாக அதில் உட்காரவே இல்லை. நார்மலாகவே வியனுக்கு கார் ட்ராவல் பிடிக்காது, இதில் சொல்லவே வேணாம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இந்தியன் கல்ச்சருக்குமே வந்து எவ்வளோ பேர் நம்ம வந்து பேபி சீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அண்ட் இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவேவும் அவ்வளோ சேஃப் கிடையாது, கரெக்டும் கிடையாது. ஸோ என்னை பார்த்து நீங்கள் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க இந்த விஷயத்தில். என்னன்னா வியனை வந்து பின்னாடி ஒரு பெட் மாதிரி போட்டு அதில் தூங்க வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் லைக் 1 to 2 years. பட் இப்போ வியன் வளர்ந்துட்டான் அப்படிங்கிறனால அந்த மாதிரி பெட்லலாம் படுக்க விரும்புறதே கிடையாது. இன்னொன்று நானும் வந்து அங்கே உட்காந்துட்டு அவனை தூங்க வைக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் தூங்கவே மாட்டிக்கிறான். வியன் ட்ராவலில் தூங்கலை அப்படின்னா இன்னுமே அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி உட்காந்துட்டு என் லேப் மேலேயே தூங்க வச்சிருவேன். இது கரெக்ட் கிடையாது தான், பட் எங்களோட இது படி பார்த்தீங்கன்னா எங்களோட காரில் வந்து பேக் சீட்ஸ்க்கு ஏர் பலூன்ஸ் கிடையாது. ஸோ அதுபடி பார்க்கும்போது எனக்கு ஏதோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதே எவ்வளவோ சேஃப்னு தோணும். ஸோ இதுக்காக ஒரே ஒரு ப்ரிகாஷன் நாங்கள் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 100 மேலே தாண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு. ஒரு மாடரேட் ஸ்பீட் 80லேயே மேனேஜ் பண்ணிப்போம். ஏன்னா எப்போ யார் கிராஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல, இந்த மாதிரி ஹைவேஸில் ரொம்ப பயமாக இருக்குது. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு 100 தாண்டாமல் பார்த்துப்பாங்க. ரோட் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் 100ல் போவாங்க, அதுக்கு மேலே வந்து போகிறது கிடையாது. ஸோ வியன் வந்து நல்லா தூங்கிட்டாரு. நாங்கள் லஞ்ச் சாப்பிடவே 4 PM ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எங்கே லஞ்ச் டிஃபன் தான் ஏதாச்சும் சாப்பிடணும். இங்கே உப்பாசனான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது காஞ்சிபுரம் கிட்ட. ரொம்ப நல்லா இருக்கு, கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லா இருக்கு, ரெஸ்ட் ரூம்ஸ் நீட்டாக இருக்கு. ஆக்சுவலாக ஃபுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டோம், ஆனால் ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து நிற்கிறது எங்களோட ப்ரையாரிட்டி. ஹாய் பப்பு, எங்கே வந்திருக்கோம்? உனக்கு எப்படிடா தெரியும்? பூவா சாப்பிட்டு வந்திருக்குமா? தூக்கத்துல கூட இதெல்லாம் கரெக்டா சொல்லு. போலாமா? இங்க பாருங்க, இந்த சீட்டிங் வந்து ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ்க்கு மேல போட்டிருக்காங்க. அது மேல போய் உட்காருறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு போல. நிறைய பேர் அந்த சைட்ல எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அண்ட் இங்க சுத்தி வந்து ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் நியூலி ஓப்பன்டு போல இது. அண்ட் நாங்க வந்து வெல்கம் போல டிஃபன் தான் சாப்பிட்டோம். இந்த டைம்ல மீல்ஸ் இருந்துச்சு 4 o'clock, பட் அப்படியே வியனுக்கு வந்து மில்க் வாங்கியாச்சு. இப்பெல்லாம் வியனுக்கு வந்து ஏதாவது டீ ஷாப்ஸ்ல அந்த மாதிரி கூட மில்க் வாங்கி கொடுத்துருவோம். அவ்வளோலாம் வந்து பாக்குறது இல்லை, ஏன்னா மில்க் ஹாட்டா தானே கொடுக்குறோம் நம்ம. இன்னும் ஒரு 1 hour இருக்கு. எப்படியோ வந்து தூங்கி ஒத்துழைச்சிட்டாரு. எனக்கு தான் கால் வலி பின்னி எடுத்துருச்சு மாத்தி மாத்தி. நீங்க வந்து நினைக்கலாம் நான் ஏன் இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்றேன் அப்படின்னு, பட் ஸ்டில் நான் அந்த பார்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோஸ்ல காட்டுறது இல்லைல்ல, அதனால உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ வியனுக்கு வந்து டிராவல்னா சுத்தமா பிடிக்காது. எப்போ 3 monthsல இருந்தா நாங்க எப்போ பிறந்ததுல இருந்து எப்போ டிராவல் பண்றோமோ, ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு கூட வியன் வந்து கோஆப்ரேட் பண்ணதே கிடையாது. அது என்னவோ கார்னா பிடிக்காதா என்னன்னு தெரியல. டாக்டர் கிட்ட எல்லாம் இதை பத்தி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில பேபிஸ் வந்து கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருப்பாங்க, பட் அந்த அளவுக்கு வியனுக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சான்னு தெரியல. ஆனா அவரை வந்து ஒரு க்ளோஸ்டான ஸ்பேஸ்ல வச்சிருந்தாலே அவருக்கு பிடிக்காது. நார்மலா யார் வீட்டுக்காச்சும் போனாலே அங்க இருந்து எப்போ கிளம்புவோம் அப்படின்னு தான் உடனே அழ ஆரம்பிச்சிடும். ஆனா இதெல்லாம் மீறி இவரை வச்சு ஒரு 4 countries விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா எவ்வளவு பெரிய விஷயம். என்ன வியன் விஷயமா? இந்த 2 years ஆனதுல இருந்து இந்த மாதிரி கார்ல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரவரு. எல்லாத்தையும் பார்த்து கலர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வருவாரு. டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு பஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவாரு. இந்த மாதிரி நல்லா என்ன வேலை வாங்குவாரு. ஓகே,
ஸோ இந்த குட்டி சருக்கு வந்து அவங்க பாட்டி விதவிதமாக டாய்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க. நான் வீட்டிலேருந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்ததே வேஸ்ட் போல், அவங்க இங்கே விதவிதமாக வாங்கி வச்சுட்டாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாய் இருந்துச்சு. இது பாருங்கள், கன்னு. ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்ட் ஹேண்டில்டாக இருக்குது. நம்ம வந்து மேலே அடித்தா கூட பெருசாக வலி எதுவுமே தெரியல. எப்படி வந்து ஆக்டிங் கொடுக்குறாரு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஐநோ இதுக்கு நிறைய பேர் லிங்க் கேட்பீங்க. இது வந்து ஏதோ பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. எனக்கு வந்து ஆன்லைன் லிங்க் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த பேர் செக் பண்ணி வேணா வாங்க முடியும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட் கிளிப்பிங்க மிஸ் பண்ணிடாதீங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்க எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ஓச்சோ என்னமாச்சு? என்னாச்சு வேணுக்கு? வேண்டமாலா? White lace on